இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கம்ப்ளீட் தி ரியாக்ஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் ஹாலோ அல்கைன் அண்ட் தென் ஹாலோரின். இந்த ஹாலோ அல்கைன் ஹாலோரின்ல முக்கியமான ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோனியோ பிரின்சிபல் அண்ட் தென் ஆன்டி மார்க்கோனியோ பிரின்சிபல் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூஎஸ் கேஓஹெச் போட்டால் நடக்கும், ஆல்கஹாலிக் கேஓஹெச் போட்டால் நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் நேமிங் ரியாக்ஷனில் படிச்சிருப்பீங்க. நேமிங் ரியாக்ஷனில் ஃபிங்கல்ஸ்டெயின் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. அப்போ ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன் என்ன மீனிங் அப்படின்னா ஹாலஜன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த அயோடின் வந்து இங்கே போயிடும், இந்த குளோரின் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? CH3 தென் CH2 தென் CH2 அயோடின் வந்து இங்கே வந்துடுச்சு, அந்த எண்ணெயை வந்து Cl போயிடுச்சு. ஸோ செகண்டும் தேர்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு CH3 ஓகே ஒரு CH2 ஒரு Cl இருக்கு, இது கூட வந்து KOH. ஓகே இதுல அக்யூஎஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து ஹாலஜன் இருக்கோ எந்த இடத்துல ஹாலஜன் இருக்கோ அந்த ஹாலஜன் இருக்க இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த OH போய் சேர்ந்துடும். ஓகே எந்த இடத்துல வந்து ஹாலஜன் இருக்கோ அந்த இடத்துல என்ன ஆகும்? OH போய் சேர்ந்துடும். ஓகே அந்த K வந்து Cl போயிடும். அதுவே இந்த இடத்துல அக்யூஎஸ் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா ஆல்கஹாலிக் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அக்யூஎஸ் என்ற வார்த்தைக்கு பதிலா ஆல்கஹாலிக் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நடக்கும் அப்படின்னா ஆல்கஹாலிக். அக்யூஎஸ்க்கு பதிலா என்ன பண்றாங்க? ஆல்கஹாலிக். ஓகே ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப எலிமினேஷன் ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா இந்த Cl வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த Cl வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனோட ஓகே இந்த Cl வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்து கார்பனோட ஹைட்ரஜனோட போயிடும். அப்ப பக்கத்து கார்பனோட ஹைட்ரஜனோட போச்சு அப்படின்னா அப்போ உனக்கு எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஒரு ஈத்தீன் கிடைக்கும். ஓகே அந்த Cl வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்து கார்பனோட ஹைட்ரஜனை கூட்டிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த ரியாக்ஷன் தான். ஸோ இதுல வந்து பாருங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு Br இருக்கோ எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் பாருங்க, எந்த இடத்துல வந்து Br இருக்கோ இந்த இடத்துல அக்யூஎஸ் வாட்டர் தான் அக்யூஎஸ். அப்ப எந்த இடத்துல வந்து Br இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறீங்க? OH போட்டிருக்கீங்க. அப்போ CH3 CH OH CH2 CH3. ஓகே எந்த இடத்துல Br இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? OH போட்டுக்கணும். இந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த Br கூட போயிடும். ஓகே அதுவே இந்த ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்யூஎஸ் என்ற வார்த்தைக்கு பதிலா எத்தனால் கொடுத்திருக்காங்க. ஓகே அக்யூஎஸ்க்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எத்தனால் கொடுத்திருக்காங்க. அப்ப எத்தனால் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆல்கஹால்னு அர்த்தம். அப்ப ஆல்கஹால்னா ஆகும் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப எலிமினேஷன் ரியாக்ஷன்னா இந்த காம்பவுண்டை தான் நான் வந்து இப்படி எழுதுறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா CH3 then CH3 then CH3 Br. ஓகே இப்போ எலிமினேஷன் ரியாக்ஷன் சொன்னேன். அப்ப எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த Br வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனை கூட்டிட்டு போயிடும். ஓகே ஒரு Br வந்து என்ன பண்ணும்? ஒரு ஹைட்ரஜனை கூட கூட்டி போயிடும். அப்ப ஹைட்ரஜன் கூட கூட்டி போச்சுன்னா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அல்கீன் கிடைக்கும். அப்ப அல்கீன் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா CH3 then CH3 இங்க டபுள் பாண்ட் CH2 ஓகே and then plus HBr. ஓகே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டெர்ஷியரி அது என்ன பண்ணும்? எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்யூஎஸ் எத்தனால் போடும்போது இந்த கேவும் இந்த பிஆரும் அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? CH3 CH2 Cn ஓகே பிளஸ் KBr. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்ப பார்க்கும்போது இந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த Cl கூட போயிடுச்சு. இது வில்லியம்சன் சிந்தசிஸ்ல படிப்பீங்க. அப்போ அப்படியே கம்பைன் பண்ணி எழுத வேண்டியதான். C6H5O C2H5 பிளஸ் NaCl. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆல்கஹால் இருக்கு, இது பேர் வந்து தயனைல் குளோரைடு. அப்ப ஆல்கஹால வந்து தயனைல் குளோரைடு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூரான ஒரு ஹாலோ அல்கைன் வந்து கிடைக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து குளோரினை கூட்டி போயிடுச்சு. ஒரு ஹைட்ரஜன் வந்து ஒரு குளோரினை கூட்டி போயிடுச்சு. எஸ் ஒரு ஹைட்ரஜன் குளோரின் கூட்டி போயிடுச்சு. அப்போ இன்னும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இந்த O வந்து SO கூட சேர்ந்து SO2 மாறிடுச்சு.
அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, ஒரு குளோரின் இருக்கு. அப்போ அந்த குளோரின் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி எழுத வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இது ரெண்டுத்துலயும் HBr தான் ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா பெராக்சைடு போட்டாங்கன்னா ஆன்டி மார்க்கோனியோ பிரின்சிபல், பெராக்சைடு போடல அப்படின்னா மார்க்கோனியோ பிரின்சிபல். பெராக்சைடு போட்டாங்கன்னா ஆன்டி மார்க்கோனியோ பிரின்சிபல், பெராக்சைடு போடல அப்படின்னா மார்க்கோனியோ பிரின்சிபல். ஸோ இந்த மார்க்கோனியோ பிரின்சிபலுக்கும் ஆன்டி மார்க்கோனியோ பிரின்சிபலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு அன்சிமெட்ரிக்கல். இப்போ ஒரு கார்பன் இருக்கு, இன்னொரு கார்பன் இருக்கு, இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல இப்போ நம்ம பாண்ட் வந்து பிரேக் ஆக போகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ இது வந்து அன்சிமெட்ரிக்கல். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2 கார்பன் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு கார்பன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு HBr வந்து ஆட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த Br வந்து எந்த இடத்துல போய் சேரும், H போய் எந்த இடத்துல போய் சேரும் அப்படின்னு சொல்றது தான் மார்க்கோனியோ பிரின்சிபல், அந்த ஆன்டி மார்க்கோனியோ பிரின்சிபல். அதுவே மார்க்கோனியோ பிரின்சிபல் என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கோனியோ அப்படின்னா Br வந்து எந்த சைடுல அதிகமா கார்பன், ஓகே, லார்ஜஸ்ட் கார்பன் சைடு Br போய் சேரும். லார்ஜஸ்ட் கார்பன் போய் என்ன பண்ணும், Br போய் சேரும். Br ஹாலஜன். ஓகே, அதுவே ஆன்டி மார்க்கோனியா இருந்தா ஆன்டி மார்க்கோனியோ எங்க கார்பன் வந்து ஸ்மாலஸ்ட், எங்க கார்பன் வந்து கம்மியா இருக்கோ லெஸ் கார்பன் அங்க போய் ஹாலஜன் போய் சேரும். ஓகே, ஹாலஜன் போய் சேரும். ஒரு क्वेश्चन மார்க்கோனியாவா இல்ல ஆன்டி மார்க்கோனியா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பெராக்சைடு போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஓகே, பெராக்சைடு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்டி மார்க்கோனியா பிரின்சிபல் நம்ம சொல்லலாம். சரியா? அப்ப இந்த இடத்துல பெராக்சைடு போட்டிருக்காங்க. அவ பெராக்சைடு போட்டிருந்தாங்கன்னா கார்பன் Br வந்து ஹாலஜன் வந்து எந்த சைடுல இருந்து கார்பன் கம்மியா இருக்கோ அந்த சைடுல தான் போய் சேரும். அப்ப இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகுது. அவ Br வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடைசி கார்பன் கூட போய் சேரப்போகுது. H போய் இந்த கார்பன் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்பன் கூட சேரப்போகுது. ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரியாக்ஷனை பாருங்க. பெராக்சைடு போடல, ஆன்டி மார்க்கோனியோ பிரின்சிபல். இப்போ இந்த இடத்துல பாண்ட் கிளேவேஜ் நடக்க போகுது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்கு, இந்த சைடில் வந்து 3 கார்பன் இருக்கு. அப்போ மார்க்கோனியோ பிரின்சிபல்னா எந்த சைடு வந்து கார்பன் அதிகமா இருக்கோ அந்த சைடில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாலஜன் போய் சேரும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் தான் போய் சேரும். ஓகே, இதான் மார்க்கோனியோ பிரின்சிபல். ஸோ இதான் உங்களுக்கு ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஒரு ஆல்கஹால் கூட SO2 SOCl டைனல் கூட வந்து ஆட் பண்ணும்போது ஒரு H வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு Cl கூட ஓடி போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், Cl கிடைக்கும் பிளஸ் ஒரு SO2 பிளஸ் HCl. நெக்ஸ்ட் ஒரு ஆல்கஹால் கூட HCl போட்டிருக்காங்க. அப்ப ஆல்கஹால் கூட HCl போடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த Cl வந்து இந்த ஹாலஜன் போய் இது கூட சேர்ந்துரும். இது வந்து அந்த வாட்டரா ரிமூவ் ஆயிடும். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன் ஹாலஜன் எந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹாலஜன் வந்து என்ன நடக்க போகுது, எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. ஓகே, ஹாலஜன் வந்து என்ன பண்ண போகுது, எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. அயோடின் வந்து இங்க போகுது, இந்த Br வந்து இங்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சன்லைட் போட்டிருக்காங்க. அப்ப Br2 போட்டிருக்காங்க. அப்ப Br2 போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஹாலஜனும் ஒரு புரோமினும் ஓடி போயிடுச்சு. ஒரு ஹாலஜனும் ஒரு புரோமினும் ஓடி போயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிறது என்னவோ அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான் நீங்க. ஹாலஜன் வந்து புரோமின் கூட ஓடி போயிடுச்சு. ஓகே, இங்க பாருங்க. ஸோ இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னது மார்க்கோனியோ அடிஷன். ஸோ எந்த சைட்ல கார்பன் அதிகமா இருக்கோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு. எந்த சைட்ல வந்து கார்பன் அதிகமா இருக்கோ அந்த சைட்ல தான் வந்து அயோடின் ஆட் ஆகும். அப்ப இங்க வந்து அயோடின் ஆட் ஆகும். ஏன்னா இந்த சைட்ல தான் கார்பன் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே கோடு போடாம போட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புரோமின் போட்டிருக்காங்க. அப்போ புரோமின் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா புரோமினைசேஷன் வந்து அந்த அல்கேனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புரோமின் வந்து ஒரு புரோமின் வந்து கூட்டிட்டு போயிடும். அப்போ உனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்?